Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. ஃபைனான்சியர் கொலை வழக்கில் கொலையாளிகள் கைது செய்யப்பட்டும் கூட கொலைக்கான காரணம் தற்போது வரை ஊர்ஜிதமாகவில்லை. ஆனால் ஜெயிலில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கும் ஒரு கொலையாளிதான் கொலைக்கு மூளையாக இருந்துள்ளார். ஈரோடு சூரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் சின்னமுத்து வீதியில் ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வந்தார். இவர் கடந்த மார்ச் 22ஆம் தேதி வழக்கம் போல தனது அலுவலக பணிகளை முடித்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து அருகே இருந்த வேப்பமரத்தில் சாய்த்து வைத்து கழுத்தை அறுத்ததோடு வயிற்றிலும் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடினர். இதில் உடல் சரிந்து அவர் உயிரிழந்தார். சம்பவம் நடந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் பட்ட பகலிலேயே மக்கள் நடமாட்டம் அதிகம் மிகுந்த பகுதியிலேயே நடந்த இந்த கொலையால் அவ்வழியாக சென்றவர்கள் பதற்றம் அடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் உயிரிழந்து கிடந்த ஃபைனான்சியர் உதயகுமாரின் சடலத்தை மீட்டதோடு அங்கிருந்த சிசிடிவி காட்சி பதிவுகளையும் ஆய்வு செய்தனர். மேலும் தப்பி ஓடிய கொலையாளிகளையும் தேடி வந்தனர். இது ஒருபுறம் இருக்க, உதயகுமாருக்கு யாருடனாவது பணம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததா, ஏதாவது முன்விரோதம் உள்ளதா எனவும் விசாரணை மேற்கொண்டனர். அதில் சின்னமுத்து வீதியில் சட்டவிரோதமாக சூதாட்டம் நடைபெறுவதாகவும் அதனை போலீசாரிடம் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தமக்கு மாமூல் தர வேண்டும் என உதயகுமார் மிரட்டியதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதேபோல் அங்கு மாமூல் கிடைக்காவிட்டால் சட்டவிரோத சூதாட்டத்தை காவலர்கள் கண்டுகொள்வதில்லை என அவர்கள் மீது காவல்துறை உயரதிகாரிகளிடம் உதயகுமார் புகார் தெரிவித்தார். இப்படி மேலிடம் வரை பழக்க வழக்கம் இருந்ததால் அடிக்கடி புகார் தெரிவிக்க அது காவலர்களுக்கும் பெரும் தலைவலியை கொடுத்துள்ளது. அதேபோல் சூதாட்ட கும்பலுக்குமே பெரும் தலைவலியாய் இருந்துள்ளது. இதனிடையே திருட்டு வழக்கு ஒன்றில் சிறைக்கு சென்று வந்த உதயகுமாருக்கு ரவுடிகளின் சகவாசமும் இருந்துள்ளது. இந்த விசாரணைக்கு மத்தியில் கொலையாளிகளான திண்டுக்கல்லைச் சேர்ந்த அன்பரசு, திருப்பூரைச் சேர்ந்த ஜெகதீஷ்குமார், கூலிப்படையைச் சேர்ந்த நெல்லை முத்துமாணிக்கம் ஆகிய 3 பேரை கொலை நடந்த 5 நாட்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். இதில் அன்பரசு மீது விருத்தாச்சலம் போலீசில் ஆயுத வழக்கு நிலுவையில் உள்ளது. அதேபோல் ஜெகதீஷ்குமார் மீது காங்கேயம், தாராபுரம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 9 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் முத்துமாணிக்கம் மீது வெங்கமேடு, திலகர் திடல் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 6 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பிடிபட்ட இந்த 3 பேரும் நீதிமன்ற உத்தரவுப்படி கோபியில் உள்ள மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதான 5 பேரிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கொலை எதற்காக நடந்தது என்பதை விட யாரால் நடந்தது என்பது தெளிவாக தெரிய வந்தது. 13 கொலைகள் செய்துவிட்டு கடலூர் சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கும் விஜயன்தான் கொலைக்கு மூளையாக செயல்பட்டதும் சிறைக்குள் இருந்தபடியே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சிறையில் இருந்த விஜயனை போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். விஜயன் ஏன் உதயகுமாரை கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தார்? கொலையாளிகள் 5 பேரும் விஜயனுக்காக ஏன் கொலை செய்தனர்? சூதாட்ட கும்பல்தான் உதயகுமாரை கொலை செய்ய கோரி விஜயனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தார்களா என்பதற்கான விடை முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics.